ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. 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 எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். என்ன மூஞ்சி வச்சுட்டு இது இருக்கியோ அப்படிதான் இன்னைக்கு வருஷம் போகுது வருஷம். இப்போ ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ இப்படி ஹல்லேலூயா சொல்லு. நான் உண்மையே சொல்றேன், வருஷமும் இப்படிதான் போகும். ஆனா நீ உன் கவலையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, உன் தேவையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, உன் பலவீனத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ ஒரு ஹல்லேலூயா சந்தோஷமா சொல்லு. உன் வருஷம் சந்தோஷமா போகும். ஹல்லேலூயா. சாத்தான உருட்டுவான். என்ன பாரு, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உருட்டாத சொல்லுங்க. நல்ல உருட்டு, நல்ல உருட்டு சொல்லுங்க, நல்ல உருட்டு. நல்லா நீ ரெடியாகி வரும்போது ஒரு உருட்டு வருவான். அவ்வளவு அழகா இல்ல, சுமாரா இருக்க உருட்டு. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு உள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது வச்சு ஏதாவது சொல்லி என்ன பண்ணுவான்? உருட்டு. என்ன பண்ணுவான்? நீ சந்தோஷமா அந்த வருஷத்தை ஆரம்பிச்சு நினைக்கும் போது உருட்டி வருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வேலை என்னது? என்ன வேலை? அது கை காமிங்க. சாத்தானுடைய வேலை என்னது? உருட்டு. எத்தனை பேர் உருட்டை நம்புறீங்க? உருட்டை நம்பினால்தான் நீங்க இப்படி இருக்கீங்க. உருட்டை நம்பினாலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அவங்க மூச்சை பாருங்க. செல்ஃபி கேமரா எல்லாரும் எடுத்து பாருங்க. யாருக்கெல்லாம் செல்ஃபி கேமரா இருக்கோ உங்க மூஞ்சை நீங்களே பாருங்க. இப்ப சொல்ல, உங்க மூஞ்சில சந்தோஷம் இருக்கா, உருட்டு இருக்கா? உண்மையே சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2026 மட்டும் ஹல்லேலூயா. இந்த வருஷம் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா செத்தாங்க, ஏதோ வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி இருப்போம்? ஏதோ சாப்பிட்டாங்க, சாப்பிடாங்க, நம்ம எப்படி இருப்போம்? ஏதோ நம்மள்ட்ட பேசினா என்ன, பேசாட்டாங்க, நம்ம எப்படி இருப்போம்? இந்த வருஷம் நம்ம சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஹேப்பி நியூ இயர். இந்த வருஷம் மூஞ்சில சிரிப்பை மட்டும் தான் பார்க்கணும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு டான்ஸ். ஒரு ஜோரா கை தட்டிடுவோமா? பாய்ஸ் டான்ஸ் ஆடுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா சூப்பரா ஆடுறாங்க. பாய்ஸ்க்கு ஸ்பெஷலா ஒரு கை தட்டலாம் பண்ணுவோமா? இந்த வருஷம் சபைக்கு ஏற்ற ஸ்கிரிப்ட் நல்லா கவனிச்சுங்க. என்ன பேர் மாறிச்சு உனக்கு அந்த ஸ்கிரிப்ட? பேர் என்னது? பேர்ல பிளஸ்ஸி, பேர்ல என்ன வச்சுட்டு பிளஸ்ஸிங்கா இல்லைன்னா உன் பேரு நரகத்துல தான் இருக்கும். ஹல்லேலூயா. பேர்ல பிளஸ்ஸி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம்னு எங்க இருப்ப? நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இந்த வருஷம் நீங்க சுவிசேஷத்தை சொல்லலாம், நீங்க எங்க இருப்பீங்க? நீ வந்து சொல்ல முடியாது, நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் ஹல்லேலூயா பாடினேன், நான் தசமபாக போட்டேன். ஹல்லேலூயா. தூக்கிட்டு நரகத்தை போட்டுட்டாங்க. எங்க அந்த கதாபாத்திரம் தூக்கி கொத்தா கொண்டு போய் நரகத்தை வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பத்தி சொன்னா மட்டும்தான் நீ எங்க போவ? எங்க போவ? இயேசுவை பத்தி சொன்னா மட்டும்தான் நீ. சரி, ரொம்ப நேரம் எடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம 12:58 வாக்குத்தத்தம் கொடுக்கணும். அப்பரசா இருக்கு. ஒரு 30 minutes, ஒரு அரை மணி நேரம் உங்க கவனம் வார்த்தை நோக்கி இருக்கணும். யாருக்காவது வாஷ்ரூம் பண்ணலாம் போயிட்டு வந்துக்கோங்க. சாப்பிடணும், பிஸ்கெட் சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி குடிக்கணும், குடிச்சுக்கோங்க. ஆனா இந்த 30 நிமிஷம் வசனத்தை மட்டும் நீங்க கவனிக்கணும். ஹல்லேலூயா. போன வருஷம் நம்ம ஞாபகம் இருக்காது, எல்லாரும் சொன்னதான், யாரெல்லாம் தெய்வனோடு இணைந்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொன்ன? உயர்த்துவாருங்க. ஆமென். ஆமென். தேவனோடு இணைந்தவங்க எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு? இந்த வருஷம் கூட அப்படிதான். நம்ம தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை நிறைவேற்றுவார். எப்படி? தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை என்ன பண்ணுவாரு? எப்ப திரும்ப நிறைவேற்றுவார்? அதை பிறகு நீங்க விசுவாசிக்கணும். இது எனக்குரிய வாக்குத்தத்தம். எப்படி? அது பிறகு நம்ம என்ன பண்ணணும்? சூழ்நிலை எதுவா இருந்தாலும் வாக்குத்தத்தம் பெற நீங்க இது எனக்கு விசுவாசிக்கணும்.
உங்க வீட்டுல காசு இல்லாட்டாலும் அக்கௌண்ட்ல 0 இருந்தா கூட வாக்குத்தத்தம் சொல்லுது அநேகருக்கு கடன் கொடுப்போம்னு சொன்னா நீ விசுவாசித்தனா அந்த வருஷம் முடியும் போது நீ கடன் கொடுக்கிறவதான் இருக்க. ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்று நானே கடன்ல இருக்கிறேன், நான் எப்படி கடன் கொடுப்பேன்னு நினைச்சேன்னா நீ எப்படி கடன் கொடுப்ப. அதுக்காக நான் வாக்குத்தத்தம் நீங்க பெறுறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் உங்க யோசனைய நீங்க பெருசாக என்ன வாக்குத்தத்தம் நீங்க எனக்கு கொடுக்குறாரோ அது என் வாழ்க்கையில இந்த வருஷம் பக்கத்துல பார்த்து சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையை மாற்ற போகுது. சொல்லுங்க நல்லா அது தட்டி சொல்லுங்க, கையில உடஞ்சாலும் போயிட ஒரு வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையை மாற்ற போகுது. ஒரு சின்ன கதை, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை நம்ம படிச்சுட்டு வாக்குத்தத்தத்தை முதல்ல கொடுத்துரும். அதுக்குள்ளதான் நம்ம செடிக்க போறோம், பெருசா இருக்கும். சோ ஆதியாகமம் 6ல கவனமா பாருங்க, எல்லாரும் பைபிள் எடுக்க மாட்டாங்க, இருந்தவங்க மட்டும் நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 6ல ஓகேவா, இங்க தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். சோ இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம திரும்ப அந்த கதையை படிப்போம். ஆதியாகமம் 6ல 7 படிப்போம். நல்ல கவனிங்க, தான் சிருஷ்டித்த மனுஷனே இன்னொரு படிக்கலாம். நல்ல கவனிங்க, பைபிள் இல்லாதவங்க வீட்டுல படிக்கலாம். ஓகே, ஒரு அவசரம் இல்லை, அதே பைபிள் தான். தேவன் ஒரு வார்த்தை இந்த வருஷம் நம்ம கிராம இந்த சபையில சொல்றாரு, கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை, நல்ல கவனிங்க, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேல் வைக்காமல் இந்த வருஷம் இது நடக்கும். நீங்க இந்த கிராமத்தை பாப்பீங்க, நிறைய பேரை முடிச்சு விட்டுருவாரு. என்ன பண்ணிடுவாரு? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. மனுஷனை மட்டும் இல்லையா, வசனம் என்ன சொல்லுது? ஆகாயத்துல பறக்கிற பறவை செத்து கிடக்கும், மிருகங்கள், ஊரும் பிராணிகள். நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷம் இது நடக்கும். தேவன் சொன்னா இது கேட்டவரை நான் பயந்துட்டேன். ஐயோ, நிறைய விக்கெட் நீ விடுமா அப்படின்ட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பத்திரமா இருக்கு. ஓகே, இப்போ அப்பதான் அப்போ என் ஜனத்துக்கு என்ன ஆகும் ஏசப்பான்னு நான் கேட்கும்போது அதுக்கு அடுத்த ஒரு வசனம் சொன்னாங்க. 8 படிமா நோவன் படிக்காத, உங்க பேரை போட்டு படிக்க, உங்க பேரை போட்டு படிக்காது. எல்லாரும் அவங்க பேரை போட்டு கரெக்டாக படிக்க மாட்டோம். அடுத்து எல்லாரும் ஓகே. எல்லாரும் படிச்சிருக்கப்பா. எல்லாரும் படிக்க நடக்கும். எல்லாரும் யாருமே கொடுக்காதீங்க, எல்லாரும் படிங்க. சூப்பர். எல்லாரும் படிங்க. யாரும் மிஸ் பண்ணலையா? எல்லாரும் படிச்சா படிக்கலாம். தீமோத்தேயு கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றது. வெங்கடேசன் கோ. ஓகே, வேற எல்லாரும் படிச்சிருக்கீங்க இந்த வருஷம். உங்க பேரை மாத்திட்டீங்களா? கண்டது. ஓ சாரி. வேற எல்லாரும் படிச்சிட்டீங்களாப்பா? இந்த வசனம் தான் என் மனசு ஒரு மாதிரி. ஏன்னா எனக்கு முதல் படிச்ச வசனம் என்னை பயன்படுது. அந்த வசனம் சொல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ண போற फिनिश எப்படி சொல்லுங்க? खत्म हो गया. हिंदी கத்துக்கோங்க. खत्म हो गया சொல்லுங்க.
இப்படி சொல்ற அதான் நல்லா இருக்கு. உங்க கிராமத்துக்கு புதுசுல கத்தமோக. இந்த வருஷம் நிறைய கத்தமோகியான்னு கேட்பேன். இன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த வருஷம் கத்தமோகியா. ஆனா இந்த சபையில உனக்கு மட்டும் கத்தருக்கு என்ன கிடைச்சிச்சு? என்ன கிடைச்சிச்சு? நோவா கர்த்தருடைய கண்ணுல ஒரு கிருபை பெற்றான். அல்லேலூயா. தேவன் ஒரு முடிவு எடுத்தாங்க, நான் எல்லாத்தையுமே அழிக்க போறேன். ஆனா நோவா மட்டும் கர்த்தரின் கண்ணுல ஏன் தெரியுமா? அவன் தேவனோட நடந்தான். யாரோட நடந்தான்? இப்போ தேவன் அந்த வசனத்தை சொல்றாரு, நோவா மட்டும் என்ன பெற்றான்? 9:9 எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தா? எதுக்கு திரும்ப உங்களுக்கு கிருபை கிடைச்சது? கர்த்தருக்குள்ள நீதிமானா இருந்தாங்களா? ஒரு வருஷம் ஃபுல்லா அங்க நிலைத்திருந்தீங்க. நான் சொல்ல திரும்ப போன வருஷம் இங்க நிலைத்திருக்கவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல போறீங்களா? அதனால இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தருக்காங்க என்ன கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கு? இப்ப பக்கத்துல சொல்ற, நீ நிலைத்து நின்றதால உனக்கு கிருபை. நல்ல நீ இந்த சபையில நிலைத்து நின்றதாலதான் உனக்கு கிருபை. அதுக்கு அடுத்த வசனத்தை முடிச்சிருக்கோம். நோவா நல்ல பாருங்க, நோவா தேவனோடு இங்கிலீஷ் இருக்கு வாக்கிங். அப்படின்னா தேவனோட நடந்து கொண்டான். தேவனுக்கு முன்ன நடக்கல, தேவனை பின்னாடி விடுது. யார் கூட நடந்தா? இது இருந்துச்சா தேவன் நோவாவோட நடந்தான்னு இருந்துச்சா? இல்ல. நல்ல கவனிங்க, நோவா யாரோட நடந்தா? நம்ம சொன்ன அப்படி இல்ல. இயேசு 10 மணிக்கு வந்துருவாரு, இயேசு 12 மணிக்கு தான் வரும். அல்லேலூயா. அது அல்லேலூயா வர அசிங்கமா இருந்ததுக்கு ஒரு அல்லேலூயா வர. அல்லேலூயா. இங்க நோவா தேவனுக்கு அடுத்த தயவு பெற்றான். ஏன்னா நோவா தேவனோடு ஏசப்பா ரைட்ல போனா, நோவா லெஃப்ட்ல. ஏசப்பா யூட்டர் அடிச்சா, நோவா யூட்டர் அடிப்பா. ஓகே சரி, சஞ்சரிச்சுக்கணும்னா அதனால அவனுக்கு தயவு கிடைச்சிது. அதுக்கு அடுத்து இல்ல 11-12 படி. ஓகே 13 படி. இப்ப நோவா நீங்க எல்லாம் நோவா இருக்கும். யார் நீங்க எல்லாரும்? ஏதோ ஒரு கிருபை பெற்றுட்டீங்க, அதனால தப்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டீங்க, யார் சொல்லி வந்தாங்கன்னு தெரியல, வந்தனால நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு தயவு. இப்போ தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. 13 படிங்க. அப்பொழுது தேவன் இந்த வருஷம் மாம்சத்துக்கு ஒரு நிறைய முடிவு வந்தது. இவர்களாலே இந்த பூமி, இவர்களால் இந்த பூமி கொடுமையாக நிறைந்தது. நான் அவர்களே நல்ல விளங்குறவங்களுக்கு விளங்குச்சு, நான் புரிய வைக்க மாட்டேன். விளங்காதவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் சொல்றாரு, இந்த பூமி இவர்களால என்ன ஆயிட்டு அழிஞ்சிச்சு. அதனால நான் இப்ப இவர்களை என்ன பண்ண போறேன்? பினிஷ் பண்ண போறேன். அதுக்கு அடுத்து ஒரு லைன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லைன் பண்ண போறீங்களா? அவர் சொல்ற, எல்லாத்தையும் அழிக்க போறேன், நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு யோசிச்சேன். எப்படி இப்போ போய் ஒரு பெரிய கப்பல் தானே இல்லையா? ஆமா கப்பல் தான் போட். ஓகே, இப்ப எப்படி ஒரு கப்பல் இங்க உருவாக்கின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்பதான் யோசிச்சேன், கப்பல் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கப்பலை பார்க்கணும்? நல்ல கை தூக்கினாதான் கூட்டிட்டு போவாங்க. கை இருக்கா இல்லையாப்பா சில பேருக்கு? கப்பலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகே. தேவன் சொல்றாங்க, எல்லாத்தையும் அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, ஒரு கப்பலை
உண்டாக்கு. அதுக்கு அடுத்து 17-12 படி. ஆஹா ஆஹா அழிக்க நான் பூமியின் மேல். ஓகே. ஆஹா ஆனாலும் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆனாலும் உன்னுடைய இப்போ இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு. இப்போ இந்த வருஷம் கண்டிப்பா அழிவு இருக்கு. ஆனா நீ தயவு பெற்ற, அதனால நீ ஒரு மேடைக்குள்ள போகணும்னு சொல்றாரு. ஆனா ஒன்னால ஒரு ப்ராமிஸ் இன்னைக்கு கொடுக்க போறாரு. அதுக்கடுத்து நீயும் நல்ல கவனிச்சுக்கோ, தனியா போயிடாத, உன்னோட கூட. ஆஹா ஆஹா ஹல்லேலூயா. நீ தனியா போயிடாத, உன் ஃபேமிலியோ. எத்தனை பேர் தனியா வந்திருக்கீங்க இன்னைக்கு? கை தூக்கிக்காம. தனியாவா வந்திருக்கீங்க? 2 பசங்க இருக்காங்களா? அப்புறம் என்ன, உங்களுக்கு நாங்க தான் குடும்பம், தான் வெளியே குடும்பம்னு சொல்லிட்டு. ஓகே. தேவன் சொல்றாரு, தனியா போயிடாத, உன் குடும்பத்தையும் சேர்த்துட்டு வா. இப்போ 22 படிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் அந்த பேர். நீங்க ஆல்ரெடி உள்ள வந்துட்டீங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி, யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க சொல்ல? எனக்கு ஒருத்தங்களா? 2 பேர், வேற 3 பேரா? ஹல்லேலூயா. நீ தயவு பெற்ற, நீ பேருக்குள்ள வர போற, நீ தனியாவா? நோவாக்கு இந்த வார்த்தை வந்த நோவா அவ்வளவு பேசுவான், தேவன் இந்த பூமியை அழிக்க போறாரு, நீ இங்க வந்து. பூமி தான் இந்த சாம்பல் பட்டி, நோவா தான் நீங்க, நான், வேறதான் இந்த சபை. இந்த வருஷம் இந்த சபைக்குள்ள வராதவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நீங்க உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ண. ஹல்லேலூயா. நோவோட ஒரு உடன்படிக்கை பண்ணால், நோவா அந்த உடன்படிக்கை வாங்கிட்டு படகுக்குள்ள வந்துட்டான். படகுக்குள்ள வந்து என்னாச்சு? கதவை அடைச்ச பிறகு திறக்கவே. ஆனா அந்த கதவை அடைச்ச பிறகு சில நாட்கள் இருட்டில தான் இருந்தாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? என்ன நடக்குது வெளியே? இந்த வருஷம் கொஞ்சம் இருளா இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். இருளும் வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே எப்படி இருக்கும்? நோவாவுக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ, உள்ள வந்து கதவை அடைச்சிட்டோம், வெளியே மழை பெய்தான்னு தெரியல, காத்தடிக்கான்னு. ஆனா 40 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, வெளியே எது நடக்குது? ஆனா இயேசு சொன்ன ஒரே காரணத்துக்காக உள்ள வந்து என்ன பண்ணிட்டோம்? நீங்க கூட இந்த வருஷம் உள்ள வந்து என்ன பண்ணிடணும்? என்ன பண்ணணும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கதவை அடைச்சிடும். வந்து கருதுங்க, கதவை அடைச்சிடணும். ஆனா ஒரு நேரம் வந்துச்சு. அதே ஆதியாகமத்துல 8:8 ஒன்று படிக்கணும். தேவன் நோவாவையும் அவருடைய பெயரில் இருந்த ஹல்லேலூயா, தேவன் நினைத்தருளினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேடியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வருஷம் தேவன் என்ன பண்ணுவார்? முதல் நீங்க தயவு பெற்றீங்க, என்ன பண்றீங்க? 2வது தயவு பெற்றீங்க, ஓடி எங்க வந்துடணும்? யாரு என்ன சொன்னாலும் சண்டே ஆயிட்டா நீ எங்க இருக்கணும்? ஒரு பண்டிகை வந்தா நீங்க எங்க இருக்கணும்? நீங்க வரும்போது யாருக்கெல்லாம் சொல்லிட்டு வரணும்? சுத்தி இருக்கவங்க அந்த வரட்டா, வேலைகளை வந்தவரும் வெளியே போனு யோசிக்க. அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்க காத்திருக்கணும். ஒரு நாள் தேவன் அதை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இந்த வருஷம் நீங்க பெரும்பால வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். சொல்ல முடியாது, வருஷம் முடியுதுக்கு ஒரு நாள் முன்னாடி நிறைவேறும், ஆனா கண்டிப்பா நிறைவேறும். எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க தயவு பட்டிருக்கீங்க தெய்வம். எத்தனை பேர்? ஒரு 30-40 பேர் இருக்கீங்களா? 50 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க சார்? இந்த கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 2000 பேர். 2000 பேர் இருப்பாங்களா? கூட 1500. சரி, 1500 வச்சுக்கலாமே. 1500 பேர்ல 50 பேர் தான் தயவு. சத்தமா தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த வருஷம் என்னன்னா, நீ தயவு பெற்றாய், நான் உன்னுடனே ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், அந்த உடன்படிக்கையை நான் நினைவு பண்ணுவேன். நீங்க கூட வாக்குத்தத்தத்தை மறந்துடுவீங்க, ஆனா ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். 1 Chronicles 16:15. Chronicles என்ன சொல்லுவாங்க? ஒன்று நாளாகமும் 16-15 மட்டும் படிச்சு எல்லாரையும் வச்சுப்போம். 1 நாளாகமும் 16-15. ஆஹா 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 16 முடிச்சுட்டாமா? 16-15 முடிச்சுட்டான். அடுத்தது எல்லாரும் இங்கிலீஷ்ல படிக்க வசனம். தலைமுறை தலைமுறை 1000 தலைமுறை அவர் பண்ண வாக்க அவர் நினைவு கூறுவார். ஆதாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார், அது ஈசாக்கு மேல நினைவு கூறினார், யாக்கோபின் மேல நினைவு கூறினார், சந்நிதி என்ன பண்ணார்? அதே மாதிரிதான் பேடுக்குள்ள வந்தவரும் நோவா நினைச்சான், ஆண்டவர் இங்க மறந்துட்டாரு. ஆண்டவர் நோவாவை என்ன பண்ணாரா? பக்கத்துல பார்த்து சொங்க, ஆண்டவருடைய நினைவு கூறுவான். சொங்கி மாதிரி சொல்லி இப்பதான் சொன்னேன், இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் போகும். சொன்னது செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே. அவர் வாக்கு பண்ணினார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை பெற போறீங்களோ அதை நிறைவேற்ற கண்டிப்பா உங்களை விசிட் பண்ணுவார். ஹல்லேலூயா. மத சொன்ன மாதிரி பேடை விட்டு வெளியே போயிடாதீங்க. பேடைக்கு வெளியே இந்த வருஷம் அதிக கண்டிப்பா அது ஆரம்பிச்சுட்டு அது முடிவுல நீங்க பாப்பீங்க. அது யாரானா தூக்கும். ஏசப்பாக்கு தன் பக்கம் இல்லாத ஜனமா யாரு? எதிரி. யாரு? ஏசப்பா பக்கம் இல்லாதவங்க யாரு? ஏசப்பாக்கு இந்த ஆண்டு பேடைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன யாரு? தப்பிச்சுட்டோம். என்ன பண்ணிட்டோம்? பேடைக்கு வெளியே இருக்கோட ஒரு டைம் சொல்லிருங்க, ஒழுங்கா பேடைக்குள்ள ஒரு நாள் கதவு, அப்ப நீ தப்பிக்க. நோவா மட்டும்தான் நல்லவனா இருந்தான் தெரியுமா? ஆனா நோவா நிமித்தம் அவன் குடும்பம்லாம் என்னாச்சு? அதே மாதிரி உங்களை நிமித்தம் அவன் எப்படி இருந்தாலும் பேடைக்குள்ள வந்துட்டானா அவன் தப்பிச்சான். இல்லைன்னா மறுபடியா சாலா. எப்படி நான் மறுபடியா பக்கத்துல சொல்ற மறுபடியா சாலா சொல்றேன் மட்டும் நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே எஞ்சி போங்க. ஹல்லேலூயா. இவரோட வாக்கு தத்தத்தை நம்ம தர போறோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும் விழ மாட்டேன். எப்படி? வாக்கு தத்தம் என் மேல ஒரு நாளும். இப்படிதான் முக்கியம். கூட நிற்கும் கூட்டமெல்லாம்
நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். இந்த கூட இருக்கு பாத்தீங்களா, அக்கம் மட்டும் பார்த்தோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லவ் எல்லாம். இந்த கூட்டம் ஒரு நாள் என்ன ஆகுமா, மாறிட்டே போகும். ஆனா வாக்கு தத்தம் என்ன ஆகுமா, என்ன ஆகுமா, என்ன ஆகுமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். அப்படி கைது ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில. அல்லேலூயா, அல்லேலூயாவே. நம்ம எல்லாம் 2 நிமிஷம் ஜெபிக்க போறோம். அதுக்குள்ள வாக்கு தத்தத்தை நம்ம கையில தர போறோம். வாக்கு தத்தம் பெற்ற போறோம். உற்சாகமா நம்ம ஆராதிப்போம், ஆடுவோம். எத்தனை பேர் ஆட ரெடியா இருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான், எதாவது ஓகே மேனேஜ் பண்ணீங்க. எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை பெற்று உற்சாகமா ஆட போறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க பெறுவதற்கு முன்னாடி அந்த வாக்கு என் வாழ்க்கையை மாறும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டமே வர மாட்டேங்குது. அப்படியே நம்ம கண்களை மூடி வாக்கு தத்தத்துக்காக ஜெபிக்க போறோம். நான் திரும்ப சொல்றேன், ஆடு மேய்த்து இருந்த தாவீது ஒரு வாக்கு தத்தம் பெற்றான். இந்த வாக்கு தத்தம் அவரை ராஜாவாய் மாறியது. குடும்பம் விழுகும் போது யோசேப்பு கையில வெறும் வாக்கு தத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் அண்ணன் தம்பி இல்ல, அவன் சொந்த பந்தம் இல்ல. அவனும் நம்மள மாதிரி நல்லவன். நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணனும் வரணும், என் தம்பியும் ஒரு படிச்சான். நினைச்சான் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அவன் குடியில தரலாம். அல்லேலூயா. ஆனா அந்த வாக்கு தத்தம் அவன் பின்ன தொடங்கிட்டே இருந்துச்சு. சிறையில போகும்போது அந்த வாக்கு தத்தம் அவன் மேல இருந்துச்சு. சாக்கடையில கிடைக்கும் போது கூட அந்த வாக்கு தத்தம் இருந்துச்சு. அவனே அந்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டான். ஆனா தெய்வம் அதை நினைவு, நான் வாக்கு கொடுத்ததை நினைவு கூறி அவனை அதிபதியாய் மாத்தினான். அதனாலதான் அவன் சொன்னான், அடிமையின் அதிபதியா. எதுக்கு அப்படி சொன்னா தெரியுமா? அடிமையின் அதிபதியா. அன்னைக்கு நைட்டு படுக்கும் போது அவன் அடிமையா போட்டான். அவன் காலையில எந்திரிச்சு வெளியே வரும்போது அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவா வந்தான். ஒரு வாக்கு தத்தம், நீ பெற போற ஒரு வாக்கு தத்தம் வரலாறு எல்லாத்தையுமே, வரலாறுனா படம் பேர் சொல்ல, ஹிஸ்டரி என்ன பண்ணிடும், என்ன பண்ணிடும்? பக்கத்துல சொல்லுங்க, வரலாறு மாறும் போது, அடையாளம் மாறும் போது. ஏசப்பா ஒரு வாக்கு தத்தம் தர போறாங்க. அந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையில மாற்றப்படுது. நீ எப்படி உள்ள வந்த எனக்கு தெரியாது பாய், எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் பாய், நீ பேடிக்கு வந்திருக்க பாய். பக்கத்துல இருக்க பாய், நீ பேடிக்குள்ள வந்திருக்க, நீ தப்பிச்சிட்ட, ஜஸ்ட் மிஸ். பேடிக்கு வெளியே மட்டும் நீ இருந்திருந்த, சொல்லுங்க, பேடிக்கு வெளியே மட்டும் இருந்தா அப்படின்னு கண்களை மூடி நம்ம வாக்கு தத்துவத்தினோட நேராக கையை உயர்த்தி ஜெபிக்க போறோம். ஜெபிச்சு ஒவ்வொரு தங்க வாக்கு தத்துவத்தை பெற்று போலாம். நான் ஒருத்தருக்கு வாக்கு தத்துவம் தருவேன். நீங்க கையில கண்ணை மூடிக்கணும், கையை பெற்று அதை பார்க்காதீங்க. நான் சொல்லும் போது மட்டும் அதை கண்ணை தந்து பாருங்க. ஓகேவா? ரெடியா? நம்ம கண்கள் மூடி பேசப்பட சொல்லணும். யாக்கோபு நைட்டெல்லாம் சண்டை போட்டான். எனக்கு யோசிச்சேன், ஏன்டா சண்டை போட்டான்னு. அவனுக்கு அவன் அடையாளத்தை மாத்தணும்னு ஒரு ஆசை. யாக்கோபோட அடையாளம் தெரியுமா? திருட, ஃப்ராடு பையன். நம்ம தான் யாக்கோபு. யாக்கோபு யாரா? ஃப்ராடா. என்னதான் ஃப்ராடா? இன்னொரு தேசத்துக்கு போகும்போது அவன் அந்த ஃப்ராடா போகணும்னு ஆசைப்படல. 2026 வரும்போது யாக்கோபு நான் ஃப்ராடுக்கு வரணும்னு ஆசைப்படல. என்ன பண்ணல? நான் ஏழு வரணும் ஆசை, நான் கலந்தாரிக்கு வரணும் ஆசை, நான் குடிகாரன்னு வரணும் ஆசை, நகைக்கடையில நகையை வச்சுட்டு வரணும்னு அவன் ஆசை. யாபேஸ் கூட சொன்னான், எனக்கு இந்த பெயரு வேண்டாம் சொன்னான். யாக்கோபு நைட்டு எல்லாம் சண்டை போட்டா ஒரு விட்டம் ஒரு வாய். அந்த வார்த்தை தெரியுமா? சரி, அவன் பேர் என்னன்னு கேட்டாங்க. யாக்கோபு, இன்னைக்கு இஸ்ராயேல். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய தேசமானது இஸ்ராயேல். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வாக்குத்தத்தம் இத்தனா இருக்கிற இஸ்ராயலா மாறிட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுதுன்னா இந்த பேருங்கிற வார்த்தை வந்துட்டீங்க, தப்பிச்சு வந்துட்டீங்க. கேள்வி இருக்கிறதுக்கு எல்லாம் தயவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நோயா உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கை இருக்கும் போது நீங்க அந்த உடன்படிக்கை மறந்தாலும்
தேவன் அதை ஒரு நாள் ஞாபகம். ஹல்லேலூயா. அதை கண்களை மூலமா கண்களை மூடி ஏசப்பா இந்த நாளுக்காக உங்களை நன்றி ஏசப்பா. இந்த வருஷத்தின் துவக்கத்தை நீங்க எங்களுக்குள்ள எங்க கூட வந்து ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக நன்றியப்பா. நாங்க தயவு பெற்றதுக்காக நன்றியப்பா. இதுக்கு நாங்க தகுதி இல்லப்பா, இது உங்க கிருபைப்பா. நாங்க தேவைக்குள்ள ஓடி வந்துடலாம்ப்பா. நீங்க நோவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அதை நீங்க நிறைவேற்றீங்க. நீங்க யாக்கோவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அதையும் நீங்க நிறைவேற்றீங்க. நீங்க தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அதையும் நிறைவேற்றீங்க. நீங்க வாக்கு மாறாத தேவன். வசனம் சொல்லி வானமும் பூமி அழிதியும் அவன் நான் எனக்கு கொடுக்கிற வார்த்தை மட்டும் எப்பொழுதுமே அழியாதுன்னு சொல்லுப்பா. அப்பா வார்த்தை நிரந்தரமானதுப்பா. அப்பா அடிமையான ஒருத்தனை ஒரு இரவுல அதிபதியாய் மாற்றிச்சுப்பான். அப்பா இரவுயான ஒருத்திய ஐயோ கணவன் இறந்த ஒருத்திய ஒரு பெரிய 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 ஒரு பெரிய ஒரு பெரிய அதிபதிக்கு நீ சொந்தக்காரியா மாத்திட்டப்பா. அப்பா உன்னால முடியாதது எதுவுமே இல்லப்பா. இந்த வாக்குத்தத்துல ஆசீர்வதிப்பா. நாங்க விசுவாசிக்கிறப்பா இந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையை மாற்ற போதுப்பா. என் சூழ்நிலையை நான் பார்க்கலப்பா, என் தேவையை நான் பார்க்கலப்பா, என் பலவீனத்தை நான் பார்க்கலப்பா, என் குறைகளை நான் பார்க்கலப்பா, என்னை சுத்தி இருக்கிறவங்களை நான் பார்க்கலப்பா, எதையுமே பார்க்கல. நான் உன்னை நோக்கி மட்டும் பார்க்கலப்பா. என்னை ஆசீர்வதிக்காத வரையும் நான் உன்னை விடவே மாட்டேன். நீ இன்னைக்கு இந்த நாடு என்னை ஆசீர்வதிக்கிறது உன் வாக்குத்தத்தை என் வாழ்க்கையை மாற்றுவது மாற்றது வரையும் நான் விடவே மாட்டேன். எல்லாரும் சிரிச்சுக்கிறீங்க. உங்க கையில ஒரு வாக்குத்தத்தை வரும். நான் சொல்லும் போது நீங்க கடந்துருங்க, அது வரைக்கும் நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. அல்லேலூயா. கண்களை எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? இப்ப எல்லாரும் அவங்க வாக்குத்தத்தை திருப்பி பாருங்க. ஓகே. அல்லேலூயா. ஓகே. எனக்கு என்ன வந்திருக்குன்னா, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ரெவலேஷன் 3 வெளிப்பாடு 3. சரி சொல்லுங்க, என்னென்ன வாக்குதான் அப்படி டக்குன்னு வருங்க. ஓகே 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 வெயிட் பண்ணுங்க, நான் வாங்க அப்படியே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கிறது. இங்க வாங்க ஃபர்ஸ்ட் நாட்கள் முடிவு. ஏதோ ஒரு துக்கம் இருந்திருக்கு இந்த வருஷம் முடிச்சு விட்டாரு. கைகளின் கிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ சம்பாதித்து நீ சாப்பிட பாருங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். அல்லேலூயா. ஓ தேவன் கரத்துல உங்களுடைய கையில அபிஷேகம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். தனியா இல்ல பரவாயில்லை. அதை ஃபீல் பண்ண யாரும் இல்ல. இயேசு இருக்காரு. நான் என்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். முடிஞ்சிட்டா? நான் உன்னுடன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன பையன் வந்து தமிழ் படிக்க தெரியாது. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்னும் பெருசா காண்பீங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் சந்தோஷமா மாறிடும். சரியா? பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். என்ன விசித்திராங்க தேவ வை காட் வை. யார்கிட்ட வரும் உனக்கு ஆசீர்வாதம்? யார்கிட்ட வரும்? ஏதோ பண்றாரு இந்த வருஷம், பெருக பண்ணிடுவாரு. இன்னும் பெரிய பலத்த ஆயுதமா மாறுவார். சரி ஏதோ துளிர்க்க போது என்ன துளிர்த்தாங்க எடுத்துக்கோ, வேண்டாம்னு சொல்லுறாதீங்க. கோடையான வழி இருக்கு இந்த வருஷம். செவ்வாய்க்கு சாமி பட்டி பயங்கர போட்டாங்க. நீ பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாய். குடும்பத்திலையும் உங்க ஜாதி மத்தியிலும் நீங்க மட்டும்தான் ஆசீர்வாதமா இருந்தீங்க. நீ கோடி கோடியா பெருவாயா. ஒரு கோடி எனக்கு வந்துருங்கடா. எவ்வளவு கோடி வந்து நீ நினைச்சிட்டு ஒரு கோடி மணி என் கையில கொடுத்துருக்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வருஷம் திருப்தி மட்டும்தான். அப்பா காசு மழையா வரும். அப்ப எனக்கு என்ன படி தமிழே தெரியாது. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுறது போல நான் உன்னை தேற்றுவேன். அரே வா, அப்படிதான் இருக்கணும். தமிழ் வேணுமா?
யாருக்கும் தமிழ் வரல தாங்க, தமிழ் வராதவங்களுக்கு வாங்கிட்டோம். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படிதான் நினைக்காத, படிச்சு பாரு. ஐயோ படிக்க கோயில் கலை நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். முதல்ல வற்றவே மாட்டீங்க, எல்லாரும் உங்களை தான் வாங்கி வாங்கிட்டு போவாங்க. என்ன உங்களுக்கும் மோனிஷாவுக்கும் சேவ் ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் தானே. இந்த வருஷம் ரெட்டிப்பான நன்மை இருக்கு. படிக்கலாம், அது வாங்கி படிக்க. என் கருத்தில் நிழலில் உன்னை மறைகிறேன், அதுலயே நின்னுங்கண்ணா, அப்பதான் மறைச்சிடாது சொல்லுவாரு. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னுமா உயரணும்? உன்னுடைய போராடினர்களை தேடி காணாது. தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. என்ன இது எனக்கே பிடிக்குது, நிச்சயமா நான் உன்னோட இருக்கிறேன், அப்படிதானே? சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன். ஏசப்பா கூட இருக்கு, வேற என்ன வரும்? என்ன இருக்கு? என் கிருபை உனக்கு போதும். ஏசப்பாவுடைய கிருபை உங்களுக்கு போதும். உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். ஒரு பெரிய ஜாதியா ஆக்குவேன். தமிழ்ல தான் எழுதிருக்கு. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதீங்க, சரியா? பிள்ளைகளை கொடுத்து பேரனை கொடுத்து நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்க போனாலும் அதெல்லாம் ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா 2 இருக்கு, இந்த வருஷத்துக்கு படிக்காது. உங்களுக்கு நற்செய்தி உண்டாக செய்வேன். உங்களுக்கு நல்ல செய்தி வரும் இந்த வருஷம். விசிக்கு கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், சரியா? அவர் நாமத்துல என்னை நம்பாத, யாரையுமே நம்பாத, இயேசுவின் நாமத்தை நீ கேட்டா இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பெரிய காரியங்களை செய்வாய். பெருசான காரியம் செய்வாய். நீ மோசையோட இருந்தது போல வா யோசுவா, அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். என்னத்தை கேட்டிருக்கு அது உனக்கு இந்த வருஷம் கிடைக்கும். ஆனா இந்த வருஷம் உங்களை தாங்கி ஏந்தி நடத்துவார். அப்பாக்கு அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ரெடி, ஏதோ ஒரு அதிகாரம் வரும், கவலைப்படாதீங்க, சுகம் பெறுவீங்க. உனக்கு என்ன? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். எல்லாருக்கும் படிச்சாச்சாமா? உனக்கு என்னடா? என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே. எங்க போயிட்டான்? யாரா அப்படியே வெட்கப்படுறா? என் 2021 சரி, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தெல்லாம் அப்படியே கையில எடுத்துக்கலாமா? இந்த வாக்குத்தத்தம் தான் இந்த வருஷம் உங்களை பாதுகாக்கும். நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு திறந்த வாசல் வச்சிருக்காரு, அப்ப அதுக்கப்புறம் வெளியே போக டைம் வந்துட்டு சாமி குட்டி விட்டு அல்லேலூயா. அவர் திறந்துட்டாருன்னா யாரையுமே வாக்குத்தத்தெல்லாம் பார்த்துட்டீங்களா? நல்லா கவனமா பார்த்துட்டீங்களா? அப்படியே மேல தூக்கிக்காதீங்க. இது எனக்குரியதுன்னு சொல்றேன், இது எனக்குரியது. நான் மறந்தாலும் ஏசப்பா மறக்க மாட்டார். நான் மறந்தாலும் ஏசப்பா அப்படியே கண்டற மூலமா ஏசப்பா இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஏசப்பா. நான் நம்புறேன் ஏசப்பா, இந்த வாக்கு தத்துவம் எங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த வாக்கு தந்த தேவன் என்னைக்குமே மாற மாட்டாருப்பா. நீங்க சொன்னதை செய்யற வரைக்கும் நீங்க விடவே மாட்டீங்க. இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. இது எங்க வாழ்க்கையை மாற்ற போறதுக்காக நன்றி. இது தந்த உங்க கிருபை இறக்க தயவுக்காக கோடி கோடி நன்றி. அல்லேலூயா. சந்தோஷமா இப்போ டான்ஸ் ஆடுற வாக்கு தத்துவம் கையில பிடிச்சி அப்படி கைட்டா பிடிச்சிக்கோங்க, கீழே போட்டுறாதீங்க. ஓகேவா? ரெடி? ரெடிங்கிறவங்க வழியில சொல்லுங்க. இந்த வருஷத்துக்குரிய அப்பரசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தை வச்சு ஒரு உற்சாகமான ஆட்டத்தை போட்டுதான் எடுக்கணும். அல்லேலூயா. கூட இருக்கவெல்லாம் நானா நல்லா மாறுவாங்க, அப்பா மட்டும் மாற மாட்டாரு. எப்படி? வெளியே இருக்கவெல்லாம் புலி இல்லை, பூனை. நம்ம கூட இருக்கிறது யூதராக செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி இப்ப டான்ஸ் பண்ண போறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டான்ஸ் பண்ணுவாங்களா? பைபிள்லாம் கொஞ்சம் அப்படி சைட் வச்சிருக்கேன். வாக்குத்தத்தத்தை வச்சு ஆட போறாங்க.
யூதரகசியம். ஓகே, ரொம்ப நேரம் இல்லை, அவ்வளவுதானே நம்மளுக்கு முடிக்கணும். அப்போஸ்தலருக்கு நல்லா கவனிங்க. நான் எதுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க பாட போறேன்னு சொல்றேன்ப்பா. யோசுவாட ஆண்டவர் சொன்னாரு, நீ 7 நாள் எரிகோவை சுத்தி வாழ்ந்தாரு. என்ன சொன்னாரு? 7 நாள் சுத்தி அது எரிகோ என்ன ஆச்சா உடைஞ்சி கொடுத்துட்டான். அந்த 7 நாளும் சுத்தும் போது அவங்க ஒரே ஒரு வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்னா, தேவன் சொன்னாரு எரிகோ விழுகும். அதை சொல்லி சொல்லிதான் அவங்க சுத்தி வந்தாங்க. தேவன் சொன்னாரு எரிகோ விழுகும், அவங்க ஆடிட்டே வந்தாங்க. அதே மாதிரி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நீங்க ஆடிட்டே இருங்க. என்னென்ன எரிகோ உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அது நீங்க என்னவோ உடைஞ்சு சத்தமா சந்தோஷமாக இல்லையா? வாக்குத்தத்தம் பெற்று சந்தோஷமா இருக்காங்க. கை தூக்கி காமிங்க, கால ஆடி காமிங்க, இந்த கால ஆடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பார்ட்னரை பிடிச்சுக்கோங்க, இவங்க தான் என் பார்ட்னருக்கு. டக்குன்னு 2 பேரும் அவங்க யாரும் தனியாக கூடாது. கேர்ள் கேர்ள் பாய் பாய், வெரி குட். கேர்ள் 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 கேர்ள். யாரும் சிங்கிளா வரலாமா? காமிங்க எல்லாரும். டபுளா? சிங்கிளா இருக்காங்க 3. அங்க வர சீதா பாபர் கரெக்டா போய் ஜோடி சந்திக்கு. யா பாத். ரெடியாமா? வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழ மாட்டேன், கூட்டமெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஆனா வாக்குத்தத்தம் நான் எப்பவும் சொன்ன மாதிரிதான் நீங்க ஆட பாருங்க. நான் எதுவுமே கத்துக் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு வாக்குத்தத்தமும் நீங்களும் மட்டும்தான். நோவா படகுக்குள்ள போனப்போ நோவாட்ட வாக்குத்தத்தம் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சுட்டே இருக்கான். அதனால தேவன் நமக்கு நினைவு கூர்ந்தார். நீங்க கூட இன்னைக்கு இங்க எங்கேயுமே பார்க்காதீங்க. வாக்குத்தத்தத்தை பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து நீங்க ஆடணும். எப்படி ஆடணும்? யாராட்டும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எஞ்சி ஆடுங்க. நான் இப்பதான் சொன்னேன், இந்த வருஷம் நீங்க எப்படி ஆரம்பிக்கணும், இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க இவன் என்ன சொல்லி நான் என்ன ஆடுனா நீ ஆடாத பாய், பிரச்சனை இல்லை, வீடியோலையும் இருக்க மாட்டேன். அந்த வாக்குத்தத்தை எனக்குரியது நினைச்சு நீ ஆடும்போது இந்த வருஷம் வாழ்க்கை மாறிடும். ரெடியா? மியூசிக். ஓகே, ஸ்டார்ட். Hey, Duki. வாக்குறது அது இந்த முன்னாடி வந்துருங்க, எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. சவுண்ட் இல்ல ஆடுங்க. சூப்பர். இந்த ராணுவ யோசேப்பு சம்பளம் ஃபேமிலியா இருக்காங்க. எப்படி? யோசேப்பு ஒரு சம்பளம் ஃபேமிலியா இருக்காங்க. வாக்குத்தத்தத்தை பாருங்க. இதுல கிடந்த சுத்துறது அப்பாவோட எந்த வாக்குத்தத்தம் அதை வச்சு தூக்குனாரு. கீழே கிடந்தா சிங்க பொண்ணு என் பக்கத்துல சிங்கம் வந்து என் பக்கத்துல அவர் வரலாற்றில் வெளியாதென்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
சந்தோஷமா இருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் கீழே விழுந்ததுன்னு நினைச்சா கூட அந்த வாக்குத்தத்தம் உங்களை என்ன பண்ணுமா? மேல தூக்குமா இந்த வருஷம். இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கை இந்த வருஷம் என்ன பண்ண போகுது? இப்படி அமுலைங்க. நிறைய பேர் அந்த பாக்ஸ் விட்டு வெளியவே வர மாட்டேங்க. என்ன சாங் கேட்க மாட்டேங்கா? சாங் கேட்க மாட்டேங்க. சாங் கேட்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. ஒரு அழகியா சொல்லுங்க. மைக் மாத்திடலாம். அதை எடுத்துரு போடு. அதுல இருந்து போடு. கேக்கா இல்லையா? எப்படி எரியிற சூழ என்ன ஆச்சு? எரியிற கூட்டம் எப்படி கூட கருகாம போச்சு. சிங்கம் ஒண்ணு பக்கத்தில் முடியாது என் பக்கத்தில் அல்லேலூயா. ஹalleluya. உற்சாகமா சுத்துங்க. ஹalleluya. 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 அந்த பாட்டுல சொன்ன மாதிரி எரியிற தீ என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் முடிஞ்சே போச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேக தீயில என்ன எரிந்தும் முடி கூட என்ன தூக்குன்னு நினைச்சான் பாரு. அவனுக்கு வச்சாரு பாரு அப்பா ஸ்கெட்சு. ஹalleluya. அப்படியே கைகளை உயர்த்தும். மீது ஒரு மெசேஜ் விஷயமாவா அப்பரிசத்துக்கு நேராக போவோம். இசப்பா இந்த வாக்குத்தத்தத்துக்காக மீண்டும் வருவோம். விஷயத்துலப்பா இந்த வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றுமா. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்க இங்க எப்படி வந்தோம்னு எனக்கு தெரியாதுப்பா. இங்க இருந்து நாங்க விசுவாசித்து போறோம்ப்பா. இந்த வருடம் நாங்க தயவு பெற்றுக்கோம்ப்பா. இந்த வருடம் நீங்க எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்ப்பா. அப்பா நீங்க சொன்னா நீங்க ரெட்டிப்பா செய்வீங்கப்பா. நீங்க சொன்னா நீங்க சுகப்படுத்துவீங்கப்பா. நீங்க சொன்னா நீங்க விடுதலைப்படுத்துவீங்க. நீங்க சொன்னா என் வாழ்க்கை கண்டிப்பா மாறும் மாறும் மாறும். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. எல்லாரும் அப்படியே கைகளை தலைமையில இருக்குமா? எல்லாரும் கைகளை தலைமையில வச்சு இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வருஷத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வாக்குக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரு விஷயங்களை மூடி. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, thank you, thank you, thank you, thank you, God. God upon you. இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போறீங்க. இந்த வருஷம் நிறைய பேருடைய லைஃப்ல பெரிய காரியங்கள் செய்யணும்ப்பா. திருமண காரியத்தை நீங்க அமைச்சு கொடுப்பீங்க. அதுக்காக நன்றி. நிறைய பேருடைய கடனை நீங்க அடக்கி வருவீங்க. அதுக்காக சொன்னது மூலமா அடக வச்சிருந்த நிறைய தங்க நகைகளை வீட்டுக்கு திரும்ப வரணும்ப்பா. அப்பா வாகனங்கள் சபையில வரும்ப்பா. அநேகருக்கு உயர்ந்த வருமானங்களோட வேலை கிடைக்கும்ப்பா. அப்பா இந்த வருஷம் நீங்க ரொம்ப காரியத்தை என் சபை ஜனங்களுக்குள்ள செய்யணும். பேடைக்குள்ள வந்து நின்றது என் ஜனங்களுடைய கண்ணீர் இந்த வருஷம் கிடைக்கும். இந்த உண்மை எப்படி வந்தன்னு எனக்கு தெரியாது. கையில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குவார். அந்த வாக்குத்தத்தம் தான் அவனுக்கு இயேசு பேசுகிறார். அது என்ன எழுதுறோ அதுதான் நீ பார்ப்பாரு. நீ கேட்டுட்டு கேள்வி கேட்டு வந்த என் வாழ்க்கை என்ன ஆக போறேன், இந்த வருஷம் எனக்கு என்ன கிடைக்க போறேன், நான் எப்படி ஆரம்பிக்க போறேன், நான் எப்படி முடிக்க போறேன், ஐயோ 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 நீ புலர்ந்து கொண்டு வந்த புலம்பல் ஒரே ஒரு பதில். அந்த பதிவுதான் அந்த வாக்குத்தத்தம். அந்த வார்த்தை நீ நம்பு. நீ என்ன யோசிச்சுட்டு வந்தாயோ அதுக்கு இயேசுக்கு ஒரு பதில் கொடுக்குறியா? நீ இயேசு அதை பேசணும்னு நினைச்சியா அந்த
பேசுகிறார். இவன் கணவனை குறித்து கவலைப்படுறாங்க. இவன் கணவர் என்னைக்கு மனம் திரும்பா நீ நினைச்சா, இவன் மனைவியை குறித்து இவன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுறியா? ஐயோ என் பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீ யோசிக்கிறியா? அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் அந்த வாக்கு. சரீர பலவீனத்தை மாற்ற போது அந்த வாக்கு தருந்தான். உன் தரித்திரத்தை அகத்த போது அந்த வாக்கு தருந்தான். உன் வறுமையெல்லாம் மாற்ற போது அந்த வாக்கு தருந்தான். இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தை எதிர்க்க பிடிச்சுக்கோ. வானம் பூமி மாறினாலும் இயேசு உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. உன் சிரசின் மேல் அந்த வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் வைக்கிறப்பா. நீங்க இருக்கிற ஜனத்தை நீ ஆசீர்வதிக்கிறப்பா. நீங்க வாக்கு தந்தா அது மாறாதுப்பா. நீ வாக்கு கொடுத்தா அது மாறாதுப்பா. நீ சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை போய் அப்பா புத்தகத்தில் 62 இந்த ஆண்டு சபைக்கு சொன்ன போது அப்பா அந்த வாக்கு சபைக்கு சபை சின்னதை மேலே நிறுவனம் அப்பா. அப்பா நான் பெற்றுக் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வருஷம் நீங்க வாழ்க்கையை மாற்றிட்டுருப்பா. எங்க கண்ணீரை தொலைக்கிட்டுப்பா, எங்க கவலைகளை தொலைக்கிட்டுப்பா, எங்க குறைகளை மாற்றி கொடுப்பா. நாங்க வெறுமையா வாழ்ந்த நாட்கள் போதும்பா. இந்த வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமப்பா. எல்லாமே போதுமாப்பா. இந்த வருஷம் நாங்க செழிப்பாக வாழ்ந்துருமாப்பா. ஒரே ஒரு வார்த்தை போயிடாப்பா. அந்த வாக்குத்தத்தை அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுச்சுமா. நிறைய பேர் குடும்பம் இல்லாம தனியா வந்திருக்காங்கப்பா. அவங்க கணவன் வரலப்பா, பசங்க வரலப்பா, சில பேருக்கு குடும்பமே இல்லப்பா. ஆனா இந்த வாக்குத்தத்தை உங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே காப்பாற்ற போகும். இந்த வாக்குத்தம் நோக்கத்தது போல ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே பாருங்க. அப்படி தலையில கை வச்சு சொல்லுவாங்க, ஈசப்பா சொல்லுவோம், ஈசப்பா இந்த வருஷம் ஆசீர்வாதம் என் கண்ணிலெல்லாம் தொலைங்க ஈசப்பா. என் காலையெல்லாம் என் குடும்பத்தில் சந்திக்க என் தேவையை என் கணவன் என் குடும்பத்தை குழந்தைகளை ஆசீர்வாதம். எனக்கு வீடு வாங்கி கொடுங்க ஈசப்பா. எனக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுங்க ஈசப்பா. எனக்கு நல்ல திருமணம் அமைச்சு கொடுங்க ஈசப்பா. நான் கடன் அடைக்க உதவி பண்ணேன். என் பசங்களுக்கு நான் நல்ல நகை வாங்கி கொடுக்க உதவி பண்ணேன். என் கூட நல்ல சாப்பாடு எல்லாத்துக்கும் மேல இந்த வருஷம் சபையில நீங்க பயன்படுத்தி பேசமா. நான் உனக்காக ஏதாவது செய்யணுமாப்பா. ஏசப்பா இந்த வாக்குத்தத்தத்தின் ஆராதனை நீங்க ஆசீர்வதித்தீங்க, அதுக்கு நன்றி. அப்பரசத்தை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்தின் அப்பரசம், இந்த அப்பரசம் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எங்களுக்குள்ள கலந்து இந்த வருடத்தை எங்களுக்கு நன்மையான வருடமாய் ஆசீர்வாதங்களின் வருடமாய் மாற்றினார். நான் ஜெபிக்கிறேன். இந்த அப்பரசம் இந்த வந்திருக்க ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். இந்த வாக்குத்தத்தம் இந்த வந்திருக்க ஒவ்வொருத்தங்களையும் நன்றி இயேசுப்பா. பிதாவே நன்றி இயேசுப்பா. நன்றி ஆவியானவரே. இந்த அப்பரசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பங்கெடுக்க நாங்கள் தகுதி இல்லாதவங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றிப்பா. இந்த சேவையில செஞ்ச ரத்தமும் சதையும் எங்களுக்காகப்பா. அதை எங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாங்கள் நம்புகிறோம். இந்த அப்பரசத்தை பங்கெடுக்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த வருடம் ஞானஸ்நானம் பெற்று பங்கெடுக்கணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பதையும் ரசத்தையும் ஆசீர்வதிங்க. இதுக்கு கொடுக்கறதுக்கும் நாங்கள் தகுதி இல்லை, வாங்கிறதுக்கும் நாங்கள் தகுதி இல்லாதவங்க. எல்லா மகிமையும் மாற்றிருக்கோம். அப்படியே லைனா வந்து ஜெபம் இசப்பா. அந்த அப்பத்துக்கும் இந்த ரசத்துக்கும் நாங்கள் இதற்கு என்னைக்குமே தகுதி இல்லாதவங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. இந்த அப்பமும் ரத்தமும் இதோட இந்த வருஷம் அப்பமும் ரத்தமும் எங்க சரீரத்தில் இணைந்து இந்த வருஷம் பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்யணும்ப்பா. இந்த அப்பரசத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு ஒத்துழைச்சி உதவி பண்ண எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த அப்பரசம் மூலியமா இந்த ஆண்டின் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற நம்ம ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எல்லாரும் ஒரு குடும்பமாக அப்பரசத்தை எடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிக்க போறோம். நம்ம வாக்குத்தத்தத்தை எல்லாரும் ஒரு டைம் கையில் எடுத்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
உற்சாகமா? சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? இந்த வருஷம் வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம பேடிக்குள்ள வந்துட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? இந்த வருஷம் பேடிக்குள்ள இருக்க எல்லாம் நம்ம யாரு? தப்பிச்சிட்டோம். சொல்லுங்க, தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம். யாராலையுமே நம்மளை கீழே தள்ள திரும்ப வாக்கு தத்துவம் ஒரு நாளும் விழ மாட்டேன். வாக்கு தத்துவம் ஒரு நாளும் கூடலிக்கும் கூட்டமெல்லாம் நாளாக வாழும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாலா நாளும் கையில் சேரும். எப்படி? கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாலா நாளும் கையில் சேரும். ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதென்று எதுவும் இல்லை. அல்லேலூயா சொல்றோம். கண்களை மூடலாம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆவியானவரே. இந்த நாளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு ஒத்துழைச்சு உதவி பண்ண எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிங்க. உணவு செய்த காரங்களை ஆசீர்வதிங்க. அதுக்கு உதவி பண்ண காரங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு முன்ன நின்று என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் இந்த வருஷம் ஆசீர்வாதம் இருக்குப்பா. அப்பா, தூது தொடச்சாலும் ஆசீர்வதிங்க, வெங்காயம் வெட்டினாலும் ஆசீர்வதிங்கப்பா, பூண்டு உரிச்சாலும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பல்லுல கேட்டாலும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில சின்னதா கூட பங்கேற்கிறாலும் அவங்க வாழ்க்கையில பெரிதான நன்மையை ஜெபிக்கிறப்பா. இந்த ஆண்டுக்காக நன்றி. நாங்க விசுவாசிக்கிறப்பா, இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும் நாங்க நம்புதப்பா. எங்க வாழ்க்கையை மாற்றுவீங்க, அதுக்காக நன்றி. இந்த ஒரு வாக்கு தத்தம் அதுக்கு ஒரு அடையாளம் தான் அப்பா. அடியை நீங்க பயன்படுத்தினதுக்கு நன்றி. நாங்க இதற்கு தகுதியற்றவங்கப்பா. மீண்டும் ஒருத்தங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்க கிருபை, உங்க தயவு, உங்க துணை எங்க எல்லாரோட இருக்கணும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நீர் பெருகையும் நாங்க சிறுகையுமா இருக்கணும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஜெயம் ஜெயம்.